என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, இறைவனை இயல்பாகவே அணுகுங்கள். சகஜமாகவே இறைவனிடம் பழகுங்கள். அவர் ஏதோ அண்டத்துக்கு அப்பால் இருக்கிற மாதிரி, அவர் ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி, அவர் ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாரி இறைவனை ஒருபோதும் நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. நல்லா கவனத்துல வச்சுக்கணும். இயல்பாகவே இறைவனை பாருங்க. அப்படி பார்த்தவங்க தான் நால்வர்கள். 4 வழிய நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க. இறைவனை அடைய 4 வழிய காட்டிட்டு போனவர்கள் தான் நால்வர்கள். முதல் வழி திருஞான சம்பந்தர் தன்னை பிள்ளையாகவும் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் பாவனை செய்து பாவித்து இறைவனோடு இரண்டர கலந்தார். இரண்டாம் வழி சுந்தரமூர்த்திகள் தன்னை நண்பனாகவும் தன்னை தோழனாகவும் இறைவனை சக தோழனாக சக நண்பனாக பாவித்து இறைவனோடு இரண்டர கலந்தார். மூன்றாம் வழி திருநாவுக்கரசர் தன்னை அடிமையாகவும் தன்னை தொழிலாளியாகவும் இறைவனை முதலாளியாகவும் ஆண்டானாகவும் பாவித்து பாவனை செய்து இறைவனோடு இரண்டர கலந்தார். நான்காம் வழி மாணிக்கவாசக பெருமான் தன்னை காதலியாகவும் தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும் காதலனாகவும் பாவித்து பாவனை செய்து இறைவனோடு இரண்டர கலந்தார். இதெல்லாம் இயல்பாகவே இறைவனை நேசித்து காதலித்து இறைவனோடு கலந்தார்கள். நாம என்னன்னா பூஜை பண்றோம், புனஸ்காரம் பண்றோம், தீபாராதனை காட்டுறோம், பாலாபிஷேகம் பண்றோம், தயிரபிஷேகம் பண்றோம், காவடி எடுக்கிறோம், அழகு குத்துறோம், பாத யாத்திரை போறோம், சிவ யாத்திரை போறோம், மாலை போடுறோம், கயிறு கட்டுறோம், என்னென்னவோ பண்றோம். ஆனா இறைவனை உணரவும் முடியல, இறைவனை பார்க்கவும் முடியல, இறைவனை அணுகவும் முடியல. எப்ப இறைவன்கிட்ட போய் சேர்றது? இயல்பாகவே இறைவன்கிட்ட இருங்க, இயல்பாவே இறைவன்கிட்ட பேசுங்க, இயல்பாகவே இறைவன்கிட்ட அணுகுங்க, இயல்பாகவே இறைவன் கிட்ட பழகுங்க. நீங்க இயல்பாகவே இறைவனிடத்தில் இருந்தால் சிறப்பு தரிசனம் கிடைக்கும். இறைவன் உங்களிடத்தில் இயல்பாகவே பேசுவார். இயல்பாகவே உங்களுக்குள்ளவே இருந்து உங்களை வழிநடத்துவார்.